வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம். வரும் 20ஆம் தேதி வரை வெப்பநிலை உயர்வு காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசின் பட்ஜெட்டை விமர்சிப்பவர்கள் காமாலை கண்கள் உடையவர்கள் என அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். எந்த காமாலை கண்ணோடு மத்திய பட்ஜெட்டை இவர்கள் விமர்சித்தனர்? போட்ட பட்ஜெட்டுக்கெல்லாம் போட்டு வியப்பில் வாழ்த்த முடியாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாளை டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடக்க உள்ளது. திமுகவின் ஊழலை வைத்து புத்தகமே எழுதலாம் என விஜய் கூறியது சரிதான். புத்தகம் அல்ல, திமுகவின் ஊழலை வைத்து திரைப்படமே எடுக்கலாம் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 90% தேர்வர்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும். மேலும் இதுபோன்ற குளறுபடிகள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அதிக அளவில் சேர வேண்டும் என்ற உந்துதலை குறைத்துவிடும் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். எனவே தேர்வர்களின் கோரிக்கையை மனதில் வைத்து தமிழக தேர்வர்களுக்கான மையங்களை தமிழகத்திலேயே ஒதுக்க மத்திய அரசும் தெற்கு ரயில்வே நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நம் பட்ஜெட்டும் ஹிட், தமிழும் ஹிட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், பட்ஜெட் லோகோவை வெளியிட்ட போது மொழிக் கொள்கையில் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்ட என வைத்திருந்தோம். தமிழை பிடிக்காதவர்கள் அதை பெரிய செய்தியாக்கிவிட்டனர். மத்திய அரசிடம் 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் தாருங்கள், பேரிடர் நிதி கொடுங்கள், பள்ளிக்கல்வி நிதியை விடுவியுங்கள் என தமிழகம் சார்பில் 100 கோரிக்கை வைத்திருப்பேன். அதற்கெல்லாம் பதில் பேசாத மத்திய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியுள்ளார். அவர் பல பதிவுகளில் என்றுதான் போட்டுள்ளார். ஆங்கிலத்தில் எல்லோரும் ரூபீஸை ஆர்எஸ் என்றுதான் எழுதுவர். அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவர்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரிகிறது போல. அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் பேசி இந்த பட்ஜெட்டை தயார் செய்தோம். பட்ஜெட்டில் உள்ள திட்டங்கள் எல்லாமே எனக்கு நெருக்கமானவைதான். எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் அதை நாம் பரிசீலிக்கலாம். ஏதாவது எதிர்மறையாக சொல்வதற்காகவே சிலர் சொல்வதில் அரசு மேல் இருக்கும் வன்மம் மட்டும்தான் தெரிகிறது. நம் கடன் வளர்ச்சி என்பது கடந்த 2011 இருந்து 2016 வரைக்கும் 108%, கடந்த 2016 இருந்து 2021 128% அதிகரித்தது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இப்போது வரை 93% குறைத்திருக்கிறோம். தமிழகம் அனைத்திலும் நம்பர் 1 இருக்க வேண்டும் என்ற இலக்கை அடைய வேண்டும். அதனால் ஓய்வே கிடையாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கை, லோக்சபா தொகுதிகள் மறுவரையறை போன்றவற்றில் உண்மையை புரிந்து கொள்ளாமல் அரசியலுக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா மாநில பாஜக தலைவரும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சருமான கிஷன் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதிய கல்விக் கொள்கை மற்றும் லோக்சபா தொகுதிகள் மறுவரையறை போன்றவற்றில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருகிறார். இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலானது என்பது அனைவருக்கும் தெரியும். திமுக அரசின் ஊழல்கள், கடுமையான வரி விதிப்புகள், மின்சார கட்டண உயர்வு, ஸ்டாலின் குடும்பத்தின் சர்வாதிகார போக்கு ஆகியவற்றில் அரசுக்கு எதிரான மனநிலை தமிழகம் முழுவதும் உள்ளது. இந்த பிரச்சனையை திசை திருப்பி மக்களை தூண்டிவிடும் வகையில் ஈடுபட்டுள்ளனர். தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படை. கடந்த 1986 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்த கல்விக் கொள்கையை திமுக அப்போது எதிர்க்கவில்லை. மும்மொழிக் கொள்கையே சிறந்தது என காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்ட கோத்தாரி கமிஷனும் பரிந்துரை செய்துள்ளது.
தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தன் அரசின் மீதான மக்கள் கோபத்தை திசை திருப்ப புதிய மேக்கப் போட்டு பழைய நாடகத்தை திமுக நடத்துகிறது என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மோசடி கடவுச்சீட்டு அல்லது நுழைவு இசைவு மூலமாக இந்தியாவினுள் நுழையும் வெளிநாட்டினருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குடியேற்ற மசோதாவில் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்தியா வரும் வெளிநாட்டினர் அனுமதிக்கப்பட்ட நாட்களை கடந்து தங்கியுள்ளனரா என்பதை கண்காணிக்க வசதியாக ஹோட்டல்கள், பல்கலைக்கழகங்கள், பிற கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பிற சிகிச்சை மையங்கள் உள்ளிட்டவை வெளிநாட்டினர் குறித்த தகவல்களை அரசுக்கு தெரிவிப்பது இந்த மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் இருப்பதை குறிப்பிட்டு மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.